ஒரு பிரவேசம். எப்படி கிருஷ்ண பரமாத்மா நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இட் இஸ் அ பிரவேசம். இது ஒரு ரெண்டாவது எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்குமே பகவான் இஸ் அ அவதார் அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது பார்க்கும்போது எல்லா குழந்தைகளின் போலையும் தான் அவரும் வளர்றாரு. எங்க வளர்றாரு? இந்தியாவை விட்டுருங்க, அன்னைக்கு பகவான் பிறந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை விட்டுருங்க, அங்க இருக்கிற இன்னைக்கு நம்ம பேசிக்கிற பழக்கத்தில் இருக்கிற ஒரு ஆந்திர பிரதேசம் விட்டுருங்க, ஒரு அனந்தபுரம் விட்டுருங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் மேப்பை போட்டாக்குள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட் மேப்ல ஒரு புள்ளியா கூட வராது புட்டபர்த்தி. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கிற நாடு தான் நம்ம நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அவதரிச்சு தன்னுடைய பூத உடல்ல இருக்கும்போது பகவான் நம்ம மாதிரி மனிதனாக இருக்கும்போது அவர் மேற்கொண்ட ஒரே ஒரு பயணம் வெளிநாடுக்கு ஒரே ஒரு பயணம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது தவிர தாய் நாட்டை விற்று ஒரு அடிக்குடம் எடுத்து வைக்காத பகவான் கிட்டத்தட்ட 180 நாடுகள்லேருந்து டிவோட்டிஸ் தன் பக்கம் இருக்கிறார். ஒரு சனாதன தர்மத்துல இருந்து வர நமக்கு அந்த தர்மத்துல வந்த ஒருத்தவரை நம்ம குருவா ஏற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா வேறு மதத்தில் வேறு இடத்தில் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள், அவர்கள் வாழ்கின்ற ஊர்ல கடவுளை நம்பாதவங்களா கூட இருக்காங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து அப்படிப்பட்ட நாடுகள்ல இருந்து வந்து அவங்க எல்லாருமே வந்து சரணாகதி ஆன இடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புட்டபர்த்தி. இப்படியாக நம்ம யார் கூட இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். சார் இப்ப பேசும்போது சொன்னாரு, ஒரு கம்பெனியை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி பார்ப்பேன், அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, பையனை போய் சேருன்னு சொல்லுவேன். அந்த கம்பெனி விட்டா இன்னொரு கம்பெனி கூட போகலாம். ஆனா நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு குரு, நமக்கு இருக்க வேண்டியது ஒரு கடவுள். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு நான் வந்து ரீவொர்க் பண்ண முடியாது. அப்போ நம்மளுடைய நம்பிக்கை மிக ஸ்திரமாக இருக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கணும். எப்படி ஆழமா இருக்கணும்? அதுக்கு சில கதைகள். சத்யநாராயண ராஜுவாக சுவாமி அவதரிக்கிறார். அவருக்கு தான் அதான் பெயரை வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பகவான் சிறு வயதிலேயே 10வது வயதிலே கூட அவர் கூட இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு பஜன்ஸ் பாட வைக்கிறார். அவர் பாடுறாரு, அவர் கம்போஸ் பண்றாரு. ஒரு 10 வயது குழந்தையாக அவர் கம்போஸ் பண்ணி அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆன்மீக பாதையில் எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு இது என்னன்னாக்கா அவருடைய பள்ளி பருவம். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் மிக பிரியமான ஒரு மாணவனாக சுவாமி இருக்கிறார். சத்யநாராயண ராஜு ஒரு மிக பிரியமான மாணவர். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆடல், பாடல், நாடகம், இசை, இது எல்லாத்துக்குமே கலந்து எப்பொழுதுமே ஒரு டிவோஷனல் ஓரியன்டேஷனோட சுவாமி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு ஸ்கூல்ல. சின்ன வயசுலயே சின்ன மிராக்கிள்ஸ் பண்றாரு. ஆனா அது யாரும் அந்த ஏஜ்ல அந்த இடத்துல பெருசா எடுத்துக்கல. இப்படி இருக்கிற இந்த டைம்ல தான் 1940 சுவாமி பிறந்தது 23 நவம்பர் 1926 நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு அடுத்து ஒரு கேலண்டர் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் நமக்கு வருஷம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 1940. ஏன் 1940ல சுவாமியை வந்து ஒரு தேர் கிடைக்குது ஒரு மார்ச் மாதத்துல. அதுக்கு அடுத்த பிறகு சுவாமி ஒரு நிலையை அடைஞ்சிடறாரு. எல்லாருமே வந்து அது தேர் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல ஆக்சுவலா அந்த தேர் இருந்ததா, அந்த தேரை யாரும் பார்த்ததாக தெரியவில்லை. அதுல இருந்து மீண்டும் சுவாமி வரும்போது அவர் ஒரு டிஃபரெண்டான பர்சனா இருக்கார். முன்ன இருந்த ஒரு சத்யநாராயண